ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் மார்ச் 12க்கு மேலே பயங்கரமான விதியானது மாறப்போகுது. கிரகங்கள் ஒவ்வொன்றும் பெரிய அளவில் மாறப்போகுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி மேசத்திலிருந்து கடக வரி இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த டைம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே விளக்கமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மெயின் காரணமாக இருக்கிறது கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அந்த மாதிரி கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். சரி, இப்போ மார்ச்சில் பெரிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் இந்த 12லிருந்து உங்களுடைய பணியிட சூழலில் சிரமங்கள் மிக்கதாக நிறையவே இருக்க போது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமானம் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க தாமதம் ஆகலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரவேற்கத்தக்கதாக இருக்க போது. ஏற்கனவே தொழில் நடத்துபவர்கள் உங்கள் தொழில் மூலம் அதிக லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணலாம். உங்கள் பொருளாதார நிலை இந்த டைம் சராசரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக செலவு செய்ய நேரலாம் மற்றும் அவை தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்படலாம். குறிப்பாக உங்களுடைய முழங்கால் வலி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். திருமண முயற்சிகளில் சில தடைகளை தாண்டி வெற்றி பெற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி உறவில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். காதலர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பள்ளி மாணவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரலாம். கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படலாம். முதுகலை மாணவர்கள் கல்வியில் திடீர் உயர்வை காண்பீங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மாணவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் ஆய்வறிக்கை பணிகளை முடித்து வெற்றி காண்பீங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு வெற்றிகள் இருக்குது. அதே சமயம் சில சவால்களும் இருக்குது. அதனால் சிம்மம் ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டும். இப்போ எதில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். காதல் குடும்ப உறவில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு நீங்கள் சிறந்த உறவை பராமரிக்க நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அதே சமயம் ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களோடு இணக்கமான உறவை பராமரிக்க நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். அவர்களுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். குடும்ப விவகாரங்களில் பெற்றோர்களுடைய உதவி கிடைக்கும், கேளுங்க. உங்கள் தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வாங்க. அதனால் எதுனாலும் கேளுங்க. கணவன் மனைவி உறவில் சில சவால்கள் எழலாம். இருந்தாலும் அதில் நீங்கள் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா இந்த சூழலை நீங்கள் ஈஸியாக கடந்து செல்லலாம். இந்த கடினமான காலங்களில் உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அது மனசுக்குள்ளே வைக்க தான் அந்த ப்ராப்ளம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதனால் கடினமான காலங்களில் உங்கள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்க. சிரமங்கள் எது இருந்த போதிலும் அன்பு மாறாமல் இருக்க அது ஒன்று தான் வழி. நீங்கள் இருவருமே பரஸ்பரமாக விட்டு கொடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் அப்படி கடந்து சென்றீங்கன்னா நன்கு உங்களுடைய உறவில் நிறைய விஷயங்களை அனுபவிக்கலாம்.
உங்கள் துணையோடு பசுமையான நினைவுகளை உருவாக்கி கொள்ள இந்த மாதிரியெல்லாம் செயல்படணும். ஸோ காதல் குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் சிம்மம் ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறமா நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிதிநிலையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த டைம் கரெக்டாக மார்ச் 12லேருந்து உங்கள் நிதிநிலையில் நீங்கள் அதிக ஏற்றம் காண்பது இயலாது. எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு இருந்து ஏமாறுவதை விட எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டிங்கன்னா ஏமாற மாட்டீங்க. நீங்கள் பட்ஜெட் அமைத்து வரவு செலவு மேற்கொண்டாலும் சில சமயங்களில் உங்கள் செலவு பட்ஜெட்குள்ளே அடங்க வாய்ப்பு இருக்காது. நீங்கள் கூடுதல் செலவுகளை மேற்கொள்வதற்கு சூழ்நிலை நேரும். திட்டமிடாத செலவுகள் உங்கள் கையை கடிக்கலாம். எனவே கவனமாக எல்லாத்தையுமே கையாளுங்க. தேவையற்ற செலவுகளில் கவனமாக இருங்க. முக்கியம் என்றால் மட்டும் செலவு செய்யுங்க. அதன் மூலம் அதிக செலவு வராமல் காத்துக்கொள்ளலாம். பாதுகாப்பான பொருளாதார நிலையை உறுதி செய்ய சுய கட்டுப்பாடு அவசியம். என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் வேலை பளு இந்த மாதம் கரெக்டாக 12லேருந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் பணியில் உங்கள் ஆர்வமும் ஈடுபாடும் கண்டிப்பாக வெளிப்படணும். பணியிடத்தில் உங்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. தாள்கள் தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் கடினமான காலகட்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. உற்பத்தி துறையில் பணிபுரியவங்க இந்த டைம் சிறந்த பலன் அளிக்க காண்பீங்க. நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண்பீங்க. ஆசிரியர் மற்றும் பேராசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இந்த டைம் அற்புதமான டைமாக இருக்கும். மேலும் உங்கள் பணி நிர்வாகத்தில் பாராட்டுப்படும். மருத்துவத்துறையில் இருப்பவங்க கூட மிகவும் பரபரப்பான நேரத்தை காண்பீங்க. இதில் சுகாதார வல்லுநர்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை எதிர்கொள்வீங்க. சினிமா மற்றும் மீடியா துறையை சேர்ந்தவர்கள் உங்கள் துறைகளில் பிரகாசிப்பீங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியவங்க சிறப்பாக செயல்படுவீங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த துறையை பொறுத்து பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்துக்குங்க. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். புதிய தொழில் தொடங்க எண்ணக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா இந்த மாதம் 12லேருந்து உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா அனுகூலமாக இருக்கும். ஏனெனில் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நிறுவனத்தை தொடங்கக்கூடிய எண்ணம் உங்கள் மனதில் நீண்ட காலமாக இருந்தால் அதை செய்ய வேண்டிய நேரம் இது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்பிக்கையோடு செயல்படணும். அப்படி பட்டிங்கன்னா முன்னேற்றமும் வெற்றியும் தொழிலில் காணலாம். அதோடு ஏற்கனவே சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த டைம் நல்ல நேரமாக இருக்குது. உங்கள் தொழில் மூலம் நீங்கள் லாபம் காண்பீங்க. விற்பனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மெயினாக உங்கள் கடின உழைப்பு மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையை எளிதில் எட்டலாம். ஸோ அந்த கடின உழைப்பு தான் தொழிலில் வேண்டும். ஸோ தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க தொழிலுக்காக இந்த மாதிரி ரொம்ப கவனமாக செயல்படணும். ஸோ இதுதான் அதற்கான நேரங்கிறத புரிஞ்சுக்குங்க. மார்ச் 12லேருந்தே தொழிலில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் 12லேருந்து நீங்கள் உடல் உபதைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் ஔசூரியமாக கூட சில நேரம் உணரலாம். மெயினாக முழங்கால் மூட்டு வலி போன்ற உபதைகள் வரலாம். அதோடு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது நீங்கள் செய்ய விரும்பக்கூடிய பிற செயல்களில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பொதுவாக கவனமாக உடலில் இருக்கணும். சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் உடனடி மருத்துவ சிகிச்சை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். அதனால் ஆரோக்கியத்துக்காக உடனே மருத்துவரை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பள்ளி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 12லேருந்து சற்று கடினமான காலகட்டமாக இருக்கும். கல்லூரி மாணவர்கள் கல்வியில் வெற்றி காண நீங்கள் ரொம்பவே முயற்சி பண்ணும். முதுகல மாணவர்கள் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருப்பதை காணும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அதை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி காணலாம்.
ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ள மாணவர்கள் சில சலுகைகள் காரணமாக உங்கள் ஆய்வறிக்கையை இந்த நேரத்தில் முடித்து விடுவீர்கள். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் மாணவர்கள் பொதுவாகவே கவனமாக இருக்கிறது இந்த டைம் அவசியம். ஸோ இதுதான் உங்களுக்கு முழுமையாக பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.